யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் 102வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய 2 கேள்விகளுமாக மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எமது நிகழ்ச்சிகளை ஒழுங்காக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். முதலில் கடந்த வினாவிடை 100ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனை எது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை ரோம் நகர் ஜெமெல்லி மருத்துவமனை. ரோம் நகர் ஜெமெல்லி மருத்துவமனை. இரண்டாவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட புதிய ஆயரின் திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை பேரருட் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ. பேரருட் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ. மூன்றாவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாகாண அமலமிரி தியாகிகள் சபையின் உயர் மாநாடு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை மன்னார் ஞானோதயம். மன்னார் ஞானோதயம். நான்காவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமலமிரி தியாகிகள் துறவற சபையின் சட்டமும் ஒழுங்கும் திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 199ஆம் ஆண்டு. 199ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் 150வது ஆண்டு நிகழ்வு தொடர்பான கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம். அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம். ஆறாவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள் எத்தனை நூல்களை அச்சேற்றினார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 30ற்கும் அதிகமான நூல்கள். 30ற்கும் அதிகமான நூல்கள். ஏழாவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த பிரான்ஸ் நாட்டின் தகவல் ஆவணங்கள் மற்றும் ஆராய்ச்சி பிரிவின் உபதலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை திரு பெப்டிஸ் மிக்னோட். திரு பெப்டிஸ் மிக்னோட். எட்டாவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் மற்றும் அடைக்கல அன்னை ஆலய மறையாசிரியர்களுக்கான ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை குருநகர் சென்ட் ஜேம்ஸ் பெண்கள் பாடசாலை. குருநகர் சென்ட் ஜேம்ஸ் பெண்கள் பாடசாலை. ஒன்பதாவது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உருத்திரபுரம் புனித வின்சென்ட் சபை வருடாந்த கூட்டத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட பொது நிலையினர் கழக உறுப்பினர் திரு சிம்சோன் போல். யாழ் மறைமாவட்ட பொது நிலையினர் கழக உறுப்பினர் திரு சிம்சோன் போல். 10வது கேள்வி, 22/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாலைதீவு புனித அந்தோனியார் யாத்திரத்தல பெருவிழா எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை பங்குனி மாதம் 21ஆம் 22ஆம் திகதிகளில். பங்குனி மாதம் 21ஆம் 22ஆம் திகதிகளில். 11வது கேள்வி, இறைமகன் இயேசு அழைத்த முதல் திருத்தூதர் யார்? இதற்குரிய சரியான விடை புனித பேதுரு. புனித பேதுரு. 12வது கேள்வி,
தவக்காலத்தில் கடைப்பிடிக்கப்படும் சுத்தபோசன மற்றும் ஒரு சந்தி நாட்கள் எவை? இதற்குரிய சரியான விடை திருநூற்று புதன் திருப்பாடுகளின் வெள்ளி. திருநூற்று புதன் திருப்பாடுகளின் வெள்ளி. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். எஸ் தினேஷ், புனித ஆசீர்வாத பேராலயம், நல்லூர். எஸ் தினேஷ், புனித ஆசீர்வாத பேராலயம், நல்லூர். ஜொய்லின், புனித மரியன்னை பேராலயம், யாழ்ப்பாணம். ஜொய்லின், புனித மரியன்னை பேராலயம், யாழ்ப்பாணம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719. 074 1626 719. தொடர்ந்து வினாவிடை 102ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்ளும் இந்திய ஆயர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை திருமறை கலாமன்றத்தால் மேடையேற்றப்படும் தவக்கால ஆற்றுகையின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் பிறப்பின் முப்பொன்விழா அங்குரார்ப்பணம் எங்கு நடைபெறவுள்ளதென தெரிவிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறையாசிரியர் பயிற்சி நெறியை நிறைவு செய்தோருக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மரியாயின் சேனை கொமிசிய ஆச்சஸ் விழாவில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்டத்திற்கு விஜயம் செய்த சர்ச் இன் நீட் நிறுவனத்தின் ஆசிய பிராந்திய தலைவி யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக உறுப்பினர்களின் பங்கு கள தரிசிப்பும் ஒன்று கூடலும் நிகழ்வில் என்ன தலைப்பில் கருத்துரை வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. எட்டாவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பொது நிலையினர் கழகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தமர்வின் விரிவுரையாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, 8/3/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முருங்கன் மறைக்கோட்ட அன்பிய பணியாளர்களுக்கான வலுவூட்டல் பயிற்சி பாசறை எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. பத்தாவது கேள்வி, 10/3/2025 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை ஜேம்ஸ் சிங்கராயர் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்வில் மீட்பின் அன்னை மரத்தளத்தின் சிற்பி யார் என்று கூறப்பட்டது. 11வது கேள்வி, திருச்சிலுவை பாதையில் எத்தனை சந்திப்புகளை தியானிக்கின்றோம். 12வது கேள்வி, எலியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது அவருடன் இருந்தவர் யார். மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 074 1626 719. இந்த கேள்விகளுக்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் நீங்கள் நமக்கு வழங்குகின்ற ஆதரவிற்கு நன்றி கூறி அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.